ஒரு டாக்டர் கிட்ட தான் கேட்கறது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி ஹேர் ஆயில் ஒர்க்ஸ் ஃபார் த ஹேர்? Dermatologist மட்டும்தான். Dermatologist மட்டும்தான். Aesthetics? No. There is no aesthetic. There's too many miracle creams like an overnight brightening. So when once they stop, but too many side effects where எங்களால ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு கூட I had like 3 calls. எனக்கு இது கால் அப் பண்ணுங்க, அது கால் அப் பண்ணுங்க. Certain brands, but they pay a lot. So sunscreen போடல அப்படின்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய நான் இப்போ பார்க்குறேன் நிறைய இன்ஸ்டாலலாம். No, we have certain things like exosomes. So exosomes are nothing but, I would say, rosemary oil to an extent. But if you're on type 1, சும்மா முடி கொட்டது ஒரு 10 strands கொட்டதுன்னா வேற ஒருத்தங்க மாதிரி நீங்கள் எனக்கு ஃபோட்டோ வந்து காமிப்பாங்க இது மாதிரி வேணும். That is not possible. I will tell them right front that is not possible. Cosmetologist அதுன்னு நான் போவேனா சொல்கிறது மெயின்லி இன்ஜெக்டபிள்ஸ் தான். கிளாஸ் க்ளோ, கிளாஸியாக இருக்குது ஸ்கின், அப்படியே பார்த்தாலே வளர்ந்து ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும். பட் ஆக்ட்ரஸ் நம்ம வீட்டை போய் பார்த்தது இல்லைல்ல. ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, மெயின்லி ஸ்ட்ரெஸ் தான். ரொம்ப கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு நடுவில், லைக் எப்படி ஹவு ஸ்டெரைல் யுவர் கிளினிக் வில் பி, பிகாஸ் எல்லாருக்கும் ஹாய். ஸோ லைஃப் டாக்ஸ் வித் லைஃப் கோச்சில் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆன்லான் ஸ்கின் அண்ட் ஏஸ்தட்டிக் கிளினிக்கோட ஃபவுண்டர் அண்ட் ஆன்லான் ஆர்ட் சலூன் அண்ட் எஜுடெக்கோட ஃபவுண்டர் டாக்டர் நிஷா அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ ஸ்கின்னை பற்றி நம்மளுக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கின் ஹெல்த் எல்லாமே நம்ம வந்து அவங்க கிட்ட பேச போகிறோம். ஸோ நோ ஃபர்தர் டிலே, நம்ம அவங்ககிட்டே பேசலாம். ஹாய் நிஷா. ஹாய், வெல்கம் டு த ஷோ. Thank you for having me. Yeah, I just wanted to know, like உங்களை பற்றி சொல்லுங்க, like how you started this journey. இந்த பர்டிகுலர் லைனை சூஸ் பண்ணோம் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? I'm the first generation doctor, so I'm the first generation doctor and my husband is also a first generation doctor. So எனக்கு வந்து MBBS பண்ணும்போது I didn't have an idea like which one to choose and all that. So I got married very early, so அதெல்லாம் முடிச்சிட்டு when I started to, after my final internship முடிச்சிட்டு when I started to think like what I'm going to do அப்படின்னு யோசிக்கும் போது I had நிறைய things in mind. Forensic அதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபொரென்சிக் இருந்துச்சு, பயோடெக் இருந்துச்சு, இல்லை MBA பண்ணிட்டு இருந்துருக்கலாம், அது மாதிரி நிறைய I had. But finally I thought, okay, why not dermatology, because I really like art and beauty and the expertise one that I really like. So I thought, okay, why don't we choose this, because medicine was another option, general medicine. So derm padichona, it is like I'm not comparing medicine and derm, but derm padichona, the whole point of medicine, you will know the whole. Derm is something where you will know the whole body, because skin is the first one which is going to show. So adanaliye I wanted to pursue my dermatology. Okay. Yeah, that's so nice. Actually இப்போ ஒரு நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, லைக் டெர்மட்டாலஜி இல்லைனா ஏஸ்தட்டிக்ஸ் இந்த மாதிரி, இல்லை டாக்டர் அப்படின்ற நிறைய வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன், லைக் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்? Dermatologist மட்டும்தான். Dermatologist மட்டும்தான். Aesthetics? No. Okay. There is no aesthetic physician. Okay. See, நாங்க வந்து we can put as aesthetic physician ஏன்னா we are trained under those people where injectables are இருக்கட்டும், everything they train us. But aesthetic physician or cosmetologist or just a doctor, இதெல்லாம் வந்து can't, we cannot compare that with MBBS முடிச்சிட்டு MD முடிச்சிட்டு and we are getting into aesthetic trainings எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது just ஒரு aesthetic physician சொல்றது it's not fair. I would say aesthetic assistant, someone who's going to assist me while I am there, then okay, but not. ஓகே, ஏன் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா, நான் நிறைய சில டைமில் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்ற கிளினிக்கில் போகும்போது அங்கே டாக்டரே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நான் வந்து எப்படி ஒரு டாக்டராக இல்லைன்னா எப்படி அவங்க இதை ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்க நம்மளுக்கு அந்த ஃபேஷியல்ஸோ எனி திங், பட் ஆனால் ஒரு டாக்டரை கன்சல்டேஷன் இல்லாமல் எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ். பண்ணவே ஓகே, யூஆர் டெர்மட்டாலஜிஸ்ட் அதை சொன்னீங்க, ஸ்கின் ரிலேட்டட் சொன்னீங்க, பட் எஜுடெக் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ எஜுடெக் we started 3 years back. Okay. So it is a learning platform system for mainly medical students and also for the faculties. Okay. So it gives a syllabus and also other digital things like attendance or it can be logbook finish pandradha irukattum, everything under one
one roof where now when I was doing my MD, I've seen my professors, my tutors who were doing clerical works like logbook finish பண்ணிட்டீங்களா, sign பண்ணனும், அது பண்ணிட்டீங்களா, attendance check பண்ணனும், all this will happen in one platform. So அவங்களுக்கு அந்த precious time they can use to train us, mentor us. So அதனாலயே we wanted to do edutech and it's going good. ஓகே. ஸோ யாரெல்லாம் ஆக்சுவலி எஜுடெக் வரலாம், லைக் யாரெல்லாம் என்ரோல் பண்ணலாம்? Only colleges. Yeah. Okay. Yeah. So they're doing nursing, nursing colleges. We have yet not started engineering, nursing and medical colleges because my husband is from an education background, so he is pretty confident in it. So I thought, why not? So what are the skin myths usually people they follow? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, அவங்க டாக்டரே இல்லைனா கூட they give ஸ்கின் கேர், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த மாவு போடுங்க அந்த மாவு போடுங்கன்னு. பிகாஸ் நான் கொஞ்சம் ஸ்கின் நான் ரொம்ப பார்ப்பேன் அப்படின்றதுனால எனக்கு என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் உங்களை அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? லைக் நம்ம இன்ஸ்டாவில் பார்த்து ஒருத்தவங்க இந்த க்ரீம் போடுங்க அந்த க்ரீம் போடுங்கன்னு சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம நோட்டீஸ் பண்ணியிருந்தோம்னா, இப்போ அவங்க பிஃபோர் ஆஃப்டர்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்க பிஃபோர் அதே மாதிரி தான் அழகாக தான் இருந்திருப்பாங்க, ஆஃப்டரும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் இன்னொரு ஒரு பழிச்சிருக்கும், ஏன்னா லைட்டிங் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க, அந்த மாதிரி தான். ட்ரெண்ட்ஸ் இட்ஸ் பெட்டர் நாட் டு ஃபாலோ ட்ரெண்ட்ஸ். ஏன்னா ஐ ஹவ் சீன் டூ மெனி பேஷண்ட்ஸ் ஹூ ஹஸ் ஒரு மிராக்கிள் க்ரீம், ஜஸ்ட் டூ மெனி மிராக்கிள் க்ரீம்ஸ்ல இருந்து ஓவர் நைட் பிரைட்டனிங் 3 days போட்டால் பிரைட்டன் ஆயிடுவாங்க. ஆல் தட் வில் ஹேப்பன். ஸோ வென் ஒன்ஸ் தே ஸ்டாப் இட், தே ஆர் கோயிங் டு get back too many side effects where எங்களால் ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்ககிட்ட வர்றது we will be like, எதுக்கு அது போட்டிங்க? அதில் கண்டிப்பாக ஸ்டெராய்ட்ஸ், மெர்க்குரி அதெல்லாம் இருக்கும். அதர் பார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் where they are doing collabs with the particular brand. So அதுவும் ஆஸ் அ டாக்டர் I wouldn't recommend it because டாக்டர்ஸ் கிட்டே இன்னைக்கு கூட I had like 3 calls, எனக்கு இது கொலாப் பண்ணுங்க அது கொலாப் பண்ணுங்க, certain brands, but they pay a lot. The pay is not like a small pay, they pay a lot, but no, we are ethically we should not promote any brands, and I'm also against it. So even being an now of course I have a saloon too, but definitely I don't promote any brands. So influencers பண்றது yes, they get paid for it, அதனால பண்றாங்க. Okay, so actually கரெக்ட்டா சொன்னீங்க, influencers they getting paid for it, அவங்க அதுக்கு பண்றாங்க. பட் ஆனா நம்ம ஒரு ப்ராப்பரா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்த்து நம்ம ஸ்கின்னுக்கு ஆன விஷயங்கள் கேட்டுக்கிறது தான் என்னைக்குமே பெஸ்ட் வேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலி எக்ஸ்பென்சிவான ஸ்கின் கேர் தான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ஒரு அஃபோர்டபுளான ஸ்கின் கேர் அது மாதிரி கொடுக்காது அப்படின்ற ஒரு மித் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக இட்ஸ் அ மித் தான். பிகாஸ் எக்ஸ்பென்சிவ் இல்லை அப்படி ப்ராடக்ட் நம்ம இது பண்ணக்கூடாது. அதில் உங்கள் கன்சர்ன் என்ன? ஸோ யோர் கன்சர்ன் இஸ் ஆக்னினா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் சாலிசிலிக், வி ஸ்டார்ட் வித் அசலிக் அதெல்லாம். பட் இஃப் யோர் திங் இஸ் லைக் ஹைட்ரேஷன், இல்லை இன்னும் பிரைட்டன் ஆகும், ரெட்டினால், அதனால் சர்டன் திங்ஸ் லைக் இப்போ புதுசாக வந்திருக்கிற காப்பர் பெப்டைடாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் EPO ஒரு ப்ராடக்ட், ஒரு மாலிக்யூல் வந்திருக்கு, அதுவாக இருக்கட்டும், எக்ஸோசோம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவைலபிலிட்டி டு ப்ரொக்யூர் த மெட்டீரியல் டு ஸ்டெரைலி 99.9% பியூரிட்டி எல்லாமே இருந்தால் தான் இது ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம அது பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே they really have to spend a lot. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் it will be expensive. But when you say pharmaceutical product இல்லை சும்மா ஒரு ஆக்னிக்கு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் தான் ஒர்க் ஆகணும்னா அப்படி கிடையாது. It depends on the labeling, other things. But definitely not it's a myth தான். ஸோ வாட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் பீப்புள் பண்ணுறாங்க? லைக் அந்த ஆக்னி வந்துச்சு அப்படின்னா அவங்க நிறைய ஹோம் ரெமெடிஸ் பண்ணுவாங்க, அவங்களே சூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணா, இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் இந்த மருந்து யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆக்னி அவங்களே ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபஸ்ட்டு பண்ணுவாங்கன்னா, எய்தர் டூத் பேஸ்ட் ஒன்று வச்சுருவாங்க, இல்லை கார்லிக் ஒன்று வச்சுருவாங்க. அது ரெண்டும் ஆக்சுவலி எல்லா டேர்ம்ஸுமே சொல்லியிருப்பாங்க தயவு செய்து பண்ணாங்க. ஸோ இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த ட்ரெண்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் ஓவர் எக்ஸ்ஃபோலியேட்டிங். ஸோ ஓவர் எக்ஸ்ஃப்ளோட்டிங் ஆகுறதுனால ஒன் திங், acne is caused by propionibacterium. So it will definitely மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஓவர் எக்ஸ்ஃபோலியேட்டிங்னால ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ த ஸ்கின் வில் கெட் மோர் பிக்மெண்டட். ஸோ உங்களுக்கு ஆக்னியில் நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது போட்டிருந்தா தட் வில் கெட் பிகர் அண்ட் பிக்மெண்டட் அண்ட் இன்ஃப்ளேம்ட். ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு டூ எனி திங். ஐ வுட் சே இஃப் ரியலி நீடட் அப்படின்னா ஜஸ்ட் ஐஸ் கியூப் மட்டும் வச்சுட்டு go to a dermatologist. Okay, that should do.
பட் ஆனா வீட்லயே அவங்க அதுல எடுக்கிறேன் நான் அப்புறம் அதை சரி பண்ண அது எடுத்தாதான் அது வந்து ஆமா அந்த மேனுவல் பஸ் எடுத்து அதை பண்ணிட்டு அந்த பஸ் வந்து ஃபார்ம் ஆனோடனே ஓகே பாக்டீரியா போயிடுச்சு பஸ் அப்படி கிடையாது பஸ் போனோடனே பாக்டீரியா கண்டிப்பா போகாது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் பயாலஜி ஈவன் யோர் மைக்ரோபியல் பேலன்ஸ் ஆன் டு யோர் ஸ்கின் ஸோ வந்து உங்களோட பேலன்சிங் ஆஃப் மைக்ரோப்ஸ் உங்கள் ஸ்கின்ல எப்படி இருக்குங்கிற பொறுத்து இதெல்லாம் இருக்குது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த கட் இட்ஸ் ஆல்சோ ஃபார் த ஸ்கின் ஓகே ஸோ வந்து அது பொறுத்தும் இருக்கு ஸோ ஜஸ்ட் தட் அந்த பஸ் நம்ம எடுத்ததுனால இட் டசன்ட் மீன் இட் வில் கோ ஸோ இஃப் இட்ஸ் ஆஸ் யூ சே இஃப் இட்ஸ் சிஸ்டிக் ஆக்னி அப்படின்னா வில் ஹாவ் டு புட் தெம் அண்டர் ஆன்டிபயோட்டிக் ஓகே இவங்க என்ன பண்ணோம்னா அவங்க பாட்டுக்கு ஒரு டாக்ஸி அந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு லாஸ்ட் தே கம் அண்டர் டாக்ஸைக்ளின் ரெசிஸ்டன்ட் தென் ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ ஹையர் திங் அதுக்கப்புறம் இஃப் தே ஹாவ் அ மேஜர் திங் ஏதாவது யூனோ மேஜர் வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா they'll get resistant to that particular bacteria that particular antibiotics so it's always better to go to a dermatologist self medication definitely no DIY பண்ணனும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் யூஸ்வலி இப்போ நம்ம ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆக்னி வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் அவளுக்கு சரியா போச்சு அதனால நான் ஸ்கின்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல ஒருத்தருக்கு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி கேட்கும்போது லைக் அது எந்த நேரத்துலையுமே கரெக்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ நான் இன்னைக்கு பார்க்கும்போது எஸ்பெஷலி இப்போது முன்னாடியாச்சும் கொஞ்சம் நம்ம போய் பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு எல்லாமே தெரியும் இந்த சர்ச் கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களே வந்து டிசைட் பண்ணி போட்டுறாங்க ஸோ அதனால் அந்த கொஸ்டின் நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ சன்ஸ்க்ரீன் போடல அப்படின்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய நான் இப்போ பார்க்குறேன் நிறைய இன்ஸ்டாலலாம் ஸோ உங்ககிட்ட தான் அதை கரெக்டாக கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சன்ஸ்க்ரீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படி சன்ஸ்க்ரீன் போடல அப்படின்னா கண்டிப்பாக நிஜமாலே கேன்சர் வருமா நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு சன் எக்ஸ்போஷர்னால கேன்சர் வர்றது ரொம்ப கம்மி பிகாஸ் நம்மளோட மெலனின் பிக்மெண்ட் இஸ் வெரி ஹை ஸோ வி ஆர் ஆல்வேஸ் சேஃப் ஃப்ரம் தட் ஸோ அதுக்கு நம்ம வந்து போடாமல் இருக்கக்கூடாது டெஃபினெட்லி போடணும் ஃபார் வெஸ்ட் யூரோப்பியன் பீப்புள் ஒரு ஒயிட் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ஸ்குவாமஸ் செல் பேசல் செல் மெலனோமா இது வந்து இட்ஸ் வெரி காமன் ஸோ தீஸ் ஆர் வெரி dangerous cancer where it's very difficult to treat so அவங்களுக்கு வரலாம் ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே they'll be with sunscreen தான் they will come to one beach place to tan themselves but they'll put sunscreen ஏன்னா அவங்களுக்கு வந்து sun வந்து tan ஆக்காது அவங்களுக்கு burn ஆக்கிடும் ஓகே that is one cause so they come under Fitzpatrick type one so ரொம்ப very very fair people so it's definitely நம்ம ஊருக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஓகே அப்படி இருக்கலாம் பட் யூரோப்பியனுக்கு வந்து we should be careful ஓகே ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயம் சொன்னதுனால நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் நம்ம ஊரில் டேன் ஆகக்கூடாது நம்ம பார்த்துக்கணும் நம்ம வந்து டார்க் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து சன்ஸ்க்ரீனோட இம்பார்ட்டன்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ when they go to இப்போ இந்த சீசன் நம்ம இந்த ஹாலிடே சீசன்லாம் வந்துச்சுன்னா ஆல் மை பேஷண்ட்ஸ் வில் ஆஸ்க் மேம் நான் போகிறேன் எனக்கு ஓரல் சன்ஸ்க்ரீன் கொடுங்க எனக்கு ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன் கொடுங்க பாடி கொடுங்க ஸோ ஐம் வெரி ஹாப்பி தேர் டூயிங் இட் ஸோ வரும்போது தே வில் டெஃபினெட்லி கெட் டேன் இட் இஸ் நாட் லைக் SPF 50 SPF 130 பிக்மெண்ட்லாம் போட்டோன்னா இட் இஸ் நாட் லைக் யூ நாட் கோயிங் டு டேன் கண்டிப்பாக டேன் ஓரளவுக்கு ஆகும் பட் அட்லீஸ்ட் ஒரு 70% தப்பிச்சுக்கலாம் எஸ் ஸோ வந்து அதுக்கப்புறம் தே கேன் கம் பேக் அண்ட் டூ தேர் ரொட்டீன் ஃபர்ஸ்ட் அவங்க பேரியரை ரெடி பண்ணிட்டு வந்த உடனே வந்து மேம்க்கு லேசர் பண்ணுங்க மேம் வந்தோடனே கெமிக்கல் பீல் பண்ணுங்க அது எல்லாமே கூடாது இட் வில் ஒன்லி ட்ரிகர் ஸோ பண்ண வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பேரியரை வந்து திருப்பி ரெஸ்டோர் பண்ணிட்டு கம் டு த ட்ரீட்மெண்ட் ஸோ தட் இஸ் வாட் இட் ஓகே ஸோ அப்போ ஒரு பெஸ்ட் வே டு யூஸ் த சன்ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன மேம் அதில் சில பேர் வந்து 2 ஃபிங்கர் சொல்லுவாங்க 3 ஃபிங்கர் சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து சன்ஸ்க்ரீனுங்கிறது மார்னிங் நீங்கள் ஆஃப்டர் யோர் சிரம் இஃப் யோர் ஃபார் எக்ஸாம்பிள் யோர் அன் ஆக்னி போன் பர்சன்னா மார்னிங் யூல் பி யூசிங் நியாசினமைட் ஏன்னா சாலி அண்ட் அசிலிக் ஆசிட் should be used at night ஸோ மார்னிங் வந்து மோஸ்ட்லி நியாசினமைட் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா யூ வில் பி யூசிங் சன்ஸ்க்ரீன் டோட்டலி டிபெண்ட் அப்பான் யோர் ஃபேஸ் எவ்வளோ உங்கள் ஃபேஸ் எந்த சைஸ் ஒன்று இருக்குது நெக்கு இது பண்ணோம் ஸோ 2 fingers won't be enough and also your finger size ஸோ சில பேருக்கு ஃபிங்கர் சைஸ் சின்னதாக இருக்கும் ஸோ டேக் ஆஸ் யூ லைக் இட் பட் அதுக்குன்னு ரொம்ப இல்லை 3 or 4 finger டோன்ட் ரப் இட் டூ மச் கொஞ்சம் ஒரு ஒயிட் காஸ்ட் இருக்கும் பட் இட் வில் கெட் அப்சார்ப்ட் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒயிட் காஸ்ட் மட்டும் தொடச்சி விட்டால் போதும் இந்த 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து when you're totally exposed to the sun சன்லேயே இருக்கீங்க யூஆர் டூயிங் அ ஷூட் இல்லை வந்து மாடலிங்கில் வந்து யூஆர் ஆல்வேஸ் அண்டர் லைட்ஸ் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மேக்கப் டச்சப் பண்ணுற டைமில் ஜஸ்ட் ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன் ஆர் அட்லீஸ்ட் பவுடர் வித் SPF we have powdered SPF so powder and SPF and then put your makeup அந்த மாதிரி you will
tell them. ஓகே நைஸ். ஏன்னா வந்து இப்போ நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு டைம் சம்டைம்ஸ் மார்னிங் நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுட்டோம் அப்படின்னா சன்னில் நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம சன்ஸ்க்ரீன்ஸே போட மாட்டோம். பட் வி ஃபீல் லைக் நான் சன்ஸ்க்ரீன் போட்டு நான் வந்து டேன் ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து வி ஹேவ் டு ஒரு டைம் நம்ம போடணுமா இல்லை 2 hours ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும்? அதான் நான் சொன்ன மாதிரி if you're constantly under the sun, okay, definitely yes, you have to reapply the sunscreen, at least spray, at least powder it, ஏதோ ஒன்று. ஓகே. ஏன்னா சன்ஸ்க்ரீன் as such வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக டேப் பண்ணிட்டு யூ டோன்ட் ஹேவ் டு வாஷ் யுவர் ஃபேஸ் இஃப் யூ யூசிங் த சேம் சன்ஸ்க்ரீன். டேப் பண்ணிட்டு யூ கேன் ரீஅப்ளை இட். இல்லை இஃப் யூ ஆல்ரெடி நிறைய மேக்கப் போட்டிருக்கீங்கன்னா தென் பவுடர் இட் ஆஃப். இப்போது ஹேர் ஃபால்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் விஷயம். அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபால் அப்படின்னோடனே லைஃபே போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி யோசிக்கிறது. பசங்களாக இருந்தாலும் நீ பொண்ணுங்களாக இருந்தாலுமே அந்த யோசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஹேர் ஃபால் அப்படின்னமோ எந்த ஸ்டேஜில் நம்ம போய் ஒரு டேர்மை பார்க்கணும்? when they are in Ludwig type 1, அதாவது வந்து when they are starting to see thinning வந்து better to see a doctor. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேயும் ஹோம் ரெமடிஸ் அது இதுன்னு போட்டு they will come with nothing, or either they will end up in dandruff, they end up in lice, or they end up in definitely androgenetic alopecia. இந்த மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா ஃபார் ஹேர் லாஸ் மெயின்லி உங்களுக்கு என்ன டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பேஷண்ட்ஸ் வரும்போதே ஐ வில் டெல் தெம் ஐ ஜஸ்ட் செக் தேர் ஐஸ் ஃபார் அயன், ஹீமோக்ளோபின், செக் தேர் நெயில்ஸ், செக் தேர் டோஸ் ஃபார் பிரிட்டில் நெயில்ஸ். இதெல்லாமே பார்த்துட்டு இஃப் தே ஹாவ் அயன் டெஃபிஷியன்சினா தேல் ஹாவ் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பூன் ஷேப் நெயில்ஸ் இருக்கும், இல்லை வந்து நெயில்ஸ் பேலாக இருக்கும், B12 டெஃபிஷியன்சி இருக்கான்னு கேட்கணும், வைட்டமின் D டெஃபிஷியன்சி விச் இஸ் வெரி காமன் இருக்கான்னு கேட்கணும். ஸோ இதெல்லாம் பிக்சர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வில் ட்ரீட் the cause. அதுக்கப்புறமா உங்களுக்கு முடி கொட்டுதா then we'll do something. ஸோ இப்போ PRP பண்ணணும்னா கூட I need their platelet count, I need their RDW, I need their hemoglobin. இது எல்லாமே எனக்கு வேணும். ஸோ it is just not like going for a treatment. Now இப்போ இது on a busy இதனால we have certain things like exosomes. So exosomes are nothing but messengers which goes onto your hair bulb and tell this place needs to be regenerated. So we put exosomes. So adula vandu zero side effects. It can be a plant based, umbilical cord based, placental based, or your own exosome where we take it from here. So we have too many options for it. But first வந்து பார்க்க வேண்டியது வந்து நீங்கள் எதில் டெஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அதை நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹேர் லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அது மாற்றவே முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. டெஃபினெட்லி யூ கேன் ட்ரீட். ஏன்னா வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பார்க்குறோம்ல, போஸ்ட்மார்ட்டம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி யூ வில் பி ஹேவிங் லைக் லாட் ஆஃப், ஈவன் இன் லாக்டேஷன் யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் ஹேர். ஆனால் திடீர்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் லாக்டேஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ண முன்னாடி யூ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா லாக்டேஷன் போது யூ வில் ஹாவ் சர்டன் ஹார்மோன்ஸ் விச் இஸ் ரெகுலேட்டிங். அது முடிச்ச உடனே யூ வில் ஸ்டார்ட் டிராஸ்டிக். பட் ஐ ஹவ் சீன் பேஷண்ட்ஸ் ஹூஸ் கம் பேக் really well with their vitamins on the goal, with their balanced diet, with their physical activity. Even that is more important. For women, majorly protein intake. Very, very important. Collagen. So, இது எல்லாமே வந்து it will definitely help. இது கூட will do exosomes, PRP, GFC, அந்த மாதிரி certain treatments. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நான் வந்து என்னோட க்ரீம்ஸு நான் அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் மட்டுமே போதுமா, இல்லை கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் மஸ்ட் ஃபார் த ஸ்கின் க்ளோ? ஸ்கின் க்ளோக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் டெஃபினெட்லி நீட், எஸ்பெஷலி ஃபார் த ஸ்கின்னு வரும்போது. டெஃபினட்டா பிகாஸ் ஒரு 1 week or நீங்கள் ஜிம் போய் வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு when you see your skin it's very good. And especially when you cut your processed and refined sugar, even more good. நீங்கள் வந்து எதுவுமே திடீர்னு ஆக்னி இருக்கும் மேம், ஒரு 1 week இதை ட்ரை பண்ணிட்டு நீ வா, அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட் சொன்னால் டெஃபினெட்லி த கேர்ள் வில் கம் வெரி ஹாப்பிலி, மேம் இப்படியா இருக்கு அப்படின்னு. ஸோ தட் இஸ். And now we have started with weight loss drugs, GLP-1 injections, GLP-1 and 2 and all that. So appo vandu now weight training is very, very important because they are going to lose a lot of volume, lot of muscle mass. So ippo vandu weight training is very important, especially when they are in Manjaro, things like that. Wegovy adala. ஸோ ஹேர் ஆயில் ஒர்க் ஆகுமா மேம்? பிகாஸ் ரேபிட் ஆயில் அது இது நிறைய இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்குறோம். ஸோ ஐ ஃபீல் லைக் நிஜமாக இது ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அது உங்ககிட்ட ஒரு டாக்டர் கிட்ட தான் கேட்கறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி ஹேர் ஆயில் ஒர்க்ஸ் ஃபார் த ஹேர்? நோ, இட் இஸ் அ வெரி நைஸ் கண்டிஷனர். பிகாஸ் நம்ம கேரளாலலாம் பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் ஆயில் வச்சு குளிச்சிருவாங்க, ஷாம்பு கூட போட மாட்டாங்க. தட் கைண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி, அவங்க ஹியூமிடிட்டி கம்மியாக தான் இருக்கும். அண்ட் மேஜர்லி தே டோன்ட் லைக், அவங்களுக்கு டேண்ட்ரஃப் கம்மியாக தான் இருக்கும். தே ஆர் மேட் லைக் தட். ஸோ அதனால வந்து ஐயோ கேரளா இருக்கணும் கோகனட் ஆயிலே போட்டு அப்படி முடி வளருது, அப்படி கிடையாது. தண்ணி டிஃப்ரெண்ட்டு, கிளைமேட் டிஃப்ரெண்ட்டு, சாப்பாடு டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹேர் ஆயில்னு வரும்போது இட்ஸ் a வெரி குட் கண்டிஷனர்.
you put it 1 hour before your bath, then have a head bath. ஏன்னா நான் அது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்ல மாட்டேன், முடி வளராது, அது கண்டிப்பாக வளராது. ரேபிட் ஆயில்னால ரேபிட் பாவம், அண்ட் ஆல்சோ வந்து இதனால. அண்ட் ஒன் மோர் திங், ஐ வுட் சே ரோஸ்மேரி ஆயில் டு அன் எக்ஸ்டென்ட். பட் இஃப் யூர் ஆன் டைப் 1, சும்மா முடி கொட்டுது ஒரு 10 strands கொட்டுதுன்னா, ஐ வில் ஆஸ்க் them நீங்கள் கோகனட் ஆயிலோட just 2 drops of rosemary, because rosemary is a very strong oil. It will definitely get scalp sensitive ஆயிடும். And also it will get very sensitivity அதிகமாகிறதுனால ரெட்னஸ் வரும் ஸ்கேல்ப்ல. ஸோ கேரியர் ஆயிலில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 2 இது ஆஃப் ரோஸ்மெரி ஹீட்டட் லைக் ஃபார் 30 seconds நல்லா மசாஜ் பண்ணுங்க and have a bath. ஸோ எவ்வளோ முடி கொட்டினா ஓகே, இது வரைக்கும் ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ முடி கொட்டினா ஓகே, பட் இதுக்கு மேலே அப்படின்னும் போது அது எந்த பாயிண்ட்? பிகாஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டமில் வி கெட் ஹேர் ஃபால், அப்புறம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் நம்மளுக்கு ஒரு ஹேர் ஃபால் வரும். ஸோ அதனால் எப்போ நம்ம வந்து லைக் இவ்வளோனா ஓகே, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்வீங்க? So வந்து for girls it's somewhere around 100. Yeah, 50 to 100 is normal strands. For men 40-50 strands on it is okay. More than that it's not okay, and if it is getting more than 2 months it's definitely not okay. Okay, கண்டிப்பா they have to check. Yeah. So இந்த botox fillers அதுல நிறைய misconceptions இருக்கு. So அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Yeah. Botox as such நம்ம botox னு சொல்லக்கூடாது, it's a botulinum toxin. ஏன்னா botox is a brand. So botulinum toxin வந்து it relaxes your muscle. So அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபில்லர்ஸ் வந்து இட் restores your volume. It gives you, in certain fillers, it gives you good lift, good hydration. It is made up of hyaluronic cross-linked HTA. So வந்து cross-linked hyaluronic-னால it gives you good volume, nice shape, good jaw line, நோஸ்க்கு பண்ணுவாங்க, லிப்ஸுக்கு பண்ணுவாங்க, அண்டர் ஐஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே both different things. பட் ரெண்டுத்துலையுமே if you overdo it, definitely you only have to enhance what you have. So வந்து ஒருத்தங்க மாதிரி இன்னொருத்தங்க மாறணும் அப்படி முடியாது. வேற ஒருத்தங்க மாதிரி நீங்க எனக்கு போட்டோ வந்து காமிப்பாங்க, இது மாதிரி வேணும், that is not possible. I will tell them right front, that is not possible. நீங்க அழகா இருக்கீங்க, உங்களோட இதை நீங்க இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்கு I will do something softer and nice, but not changing yourself. So botox and fillers இதுதான் பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். நான் மாஸ்க் மாதிரி ஆயிடுவேணும், நான் ரொம்ப மாஸ்க் லைக் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே இல்லாம போயிடுவோம். அப்படி எல்லாம் இல்லை. இஃப் யூ டூ சாஃப்ட், வெரி சாஃப்ட் நேச்சுரல் லுக்கிங் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட நேச்சுரல் லுக் வந்து மாறிடுமா அப்படின்றது தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், இல்லை பயப்படுற ஒரு விஷயம். பட் ஆனால் அதுக்கான கரெக்டான வேஸ் வந்து டாக்டர் தே நோஸ் லைக் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டாக்டர் பயப்பட வேண்டாம். டாக்டர்ஸ்க்கு மெயின்லி வந்து நான் இந்த நீங்க சொல்ற மாதிரி காஸ்மெட்டாலஜிஸ்ட் அதுன்னு நான் போவேனா சொல்றது மெயின்லி இன்ஜெக்டபிள்ஸ் தான். ஏன்னா ஒன்ஸ் தே புட் இப்போ வந்து ஒரு ஆர்ட்ரியில போய் ஒரு ஃபில்லர் போட்டாங்க, ஆர்ட்ரி பிளாக் ஆயிடுச்சுன்னா யூ கெட் ப்ரூஸ். அந்த ப்ரூஸை நம்ம ட்ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் டே ஒரு ஷூட் இருக்குன்னா 1-2 weeks ஆகும் அந்த ப்ரூஸை வந்து நம்ம சரி பண்ணுறது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இன்ஜெக்ட் நீங்கள் யூ ஹேவ் டு சூஸ் அ ரைட் இன்ஜெக்டர். Injector is a main thing when you go for any injections. Yeah. Which is the right age, ma'am, to start anti-aging? இப்போ வந்து anti-aging ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி. Which is the right age? 30 is the right age. ஏன்னா வந்து இப்போ they are using from 18, அது எதுக்குன்னு தெரியல. பட் வந்து 30 is the right age to start with retinol or any vitamin A derivative, can be trazodone. எதுவாக இருந்தாலுமே வந்து after 30 is the good thing. So even botox இருக்கட்டும், even fillers, yes, even 20-25 போடுறாங்க because modeling அது இதுன்னா. botox வந்து 30-35க்கு we can save up. Okay, yes. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் 18லேயே இப்போ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அதுதான் நெக்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன், பிகாஸ் ஐ ஹேவ் அ டீனேஜர் அட் ஹோம். ஸோ இப்போவே அவங்க ஒரு 16லேயே அவங்க ஸ்கின் கேர்ஸ்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஓகேவா? அவங்க ஸ்கின் வந்து அது ரெடியாக இருக்குமா அதுக்கு? ஸோ யூஸ் பண்ணலாமா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஆஃப்டர் 30 ஸ்கின் டேர்ன் ஓவர் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அவங்களுக்கு ஸ்கின் டேர்ன் ஓவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு சின்ன ரெட்னால் போட்டாலுமே 5 daysல பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. ஸோ தேல் திங்க் ஓ மை காட் திஸ் இஸ் அ மேஜிக், நம்ம பண்ணலாம். அப்போ when they come to 30 or 40 it will not work, they'll get resistant. அப்போ என்ன பண்ணுவாங்க, they'll go to higher, இப்போ 0.5 ஆரம்பிச்சிருக்காங்க, they'll go to 1%. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன் திங். another thing is கன்சர்ன்ஸே இல்லை. there is no concern. உங்களுக்கு எதுவுமே இல்லை, உங்கள் ஃபேஸ் இஸ் நைஸ், நோ பிக்மெண்டேஷன், யூ ஆர் நாட் ஆன் அ ஹெவியர் சைடு. ஸோ அதாவது ஹெவியர் சைட்னா they get acanthosis, இங்கே மட்டும் வந்து கருப்பாக இருக்கும், இங்கே கருப்பாக இருக்கும், கண்ணு கீழே கருப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு yes, we start them on metformin and we'll start them on
retinols also, because அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனாலே வில் ஹாவ் டு ஸ்டார்ட் வித் சர்டன் பிரைட்னிங் ஏஜென்ட். ஸோ ஹைட்ரோகினோன் ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஐ வுட் ரெக்கமெண்ட் ரெட்டினால் டு ஸ்டார்ட் ஃபார் தெம். ஸோ எஸ், ஆக்சுவலி சில பேருக்கு ஒரு நல்ல ஸ்கின் இருக்கும், அவங்க வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு தோணும். பட் ஆனாலுமே தே ஃபீல் கீழே இன்னும் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ட்ரெண்டு தான். இப்போ கொரியன் ட்ரெண்ட் போயிட்டு ஜப்பனீஸ் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால when they see that glass glow, கிளாஸியா இருக்கு ஸ்கின், அப்படியே பார்த்தாலே வளர்ந்து ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும். பட் ஆக்ட்ரஸ் நம்ம வீட்டை போய் பார்த்தது இல்லை. அதுதான் அவங்கள கேட்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி, பிகாஸ் ஆல்வேஸ் பீப்புள் சேஸ் லைக் ஆக்ட்ரஸ் மாதிரி. பட் ஆனால் நிஜமாலே அவங்க ஸ்கின் அப்படி இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் வி ப்ரெஷர் ஆர் செல்ஸ், லைக் நம்ம நல்லாவே இருந்தாலுமே சம்டைம்ஸ் நம்ம ப்ரெஷர் போட்டுக்கிறோமோ நம்ம ஸ்கின் இன்னும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு 2 க்ரீம் யூஸ் பண்ணால் போதுன்ற இடத்துல 10 க்ரீம் யூஸ் பண்றாங்க. லேயரிங். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2-3 years பேக் இட் வாஸ் லைக் 6 லேயரிங் கொரியன் ஸ்கின் கேர் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 10 ஆரம்பிச்சாங்க, 12, இப்போ ஜாப்பனீஸ் 18 வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ வந்து அது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னு, காலையில் இதுதான் வேலையா இருக்குமா? வி ஹாவ் ஒர்க் இல்லையா காலையில். For example, நீங்க சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்க்கு வந்து their work is this. Yes. They have to look pretty. Yeah. And they are in constant light. So they have to be very, very consistent with their, and இன்னொரு விஷயம் வந்து they'll have a very healthy diet. Their diet will be very good. Their physical activity will be very good. நம்ம என்னதான் அவங்க வந்து டம்மி டக் பண்ணியிருக்காங்க, அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், என்ன பண்ணியிருந்தாலுமே, ஈவன் when they do for example a face lift பண்ணியிருந்தாலுமே, அதுக்குமே you need some kind of good activity to maintain it. இல்லைன்னா again you'll sag. கண்டிப்பா. ஸோ வந்து தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்றது தான் நம்ம புரிய வைக்கணும். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமரே போட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி ஒன்லி லுக் ஆஃப்டர் த ஸ்கின், பட் ஆனால் அவங்களோட ஹெல்த், அவங்க சாப்பிட்றது, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதுவும் அதுக்கு ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம யோசிக்கணும். ஒன்லி க்ரீம்ஸ் அவங்க இது யூஸ் பண்ணாங்க, நான் இது யூஸ் பண்ணேன் அப்படின்னு அதே மாதிரி நான் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுமே ஒரு பெரிய மித்தம் தான். அது நீங்கள் ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்கின் கேர் அப்படின்னா வந்து விமனுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் ஐ ரியலி வாண்ட் டு ஆஸ்க் மென்னோட ஸ்கின் கேர் பற்றி. பிகாஸ் இன்னைக்கு எல்லாருமே அவங்களுமே இன்னைக்கு they do facials, pedicure பண்ணிக்கணும், அவங்களும் அவங்களோட ஸ்கின்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மென்னோட ஸ்கின் கேர் பற்றி உங்களோட விஷயம். இப்போ வந்து men are not lazy to do skin care. So I'm seeing at home my husband itself, நீ மட்டும் எல்லாம் யூஸ் பண்ற எனக்கு கூட. So they are all very, now they all want to start with skin care இல்லையா. மென்னுக்கு வந்து எஸ் டெஃபினெட்லி வந்து நம்ம ஸ்கின் மாதிரி இல்லை, இட்ஸ் totally different and their texture is different, each men is different. So அவங்களுக்கு ஏற்ற மாதிரி we do give, but இப்போ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆமா. And doing treatments also has become too good. ஃபர்ஸ்ட்ல வந்து மேம் ஒரு சன்ஸ்கிரீன் கொடுங்க, நைட் க்ரீம் கொடுங்க, ஓகே எனக்கு போதும், அவ்வளோதான் என்னால் முடியும்னு. பட் தே ஹவ் ஸ்டார்டட் டு கம் அவுட், மேம் எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஒரு பிக்மெண்டேஷன் மட்டும் இருக்குது. ஸோ அது தே ஹவ் கம் அவுட். அவங்களே அவங்க ஸ்கின்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தட் இஸ் ஸோ நைஸ். ஸோ ஒரு பேசிக்காக, ஓகே நான் இது வரைக்கும் நான் ஒரு டெர்மோ போய் பார்க்கல, பட் ஆனால் ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ஃபார் மென் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒரு 3 ஸ்கின் கேர். ஸோ இஃப் யூ ஹேவ் அ நார்மல் ஸ்கின் லைக் ஆர் அ காம்பினேஷன் ஸ்கின், definitely a gentle cleanser is good with nice ceramides and all that, and a moisturizer if it's with niacinamide, very good, or a vitamin C if you're not acne prone. And also because vitamin C is a very potent antioxidant, for men it works wonders. And also sunscreen, which is according to your skin. If your skin is oily, go for a gel based or mineral based. If your skin is okay, go for a moisturized one, so that you can skip the moisturized part and use vitamin C as a serum. Okay. In the night I would recommend, if they're above 30, start with your retinols, because avungalukku retinol nallave இன்னும் சூப்பரா work ஆகும். And also they can start with things, if you're acne prone, as like அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். They can also start with exosomes in the night. ஸோ இப்போது என்னோட கலர் இல்லை நான் அழகாக இருக்காது, அதுவும் என்னோட இன்னர் கான்ஃபிடென்ஸையும் சம்டைம்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இருந்தால் தான் நான் வந்து ப்ரெசென்டபிளாக அழகாக இருக்கும்போது தான் நான் பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ஸ் கம்ஸ் வித்தின் தான். ஃபார் என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், எனக்கு வந்து even now I've just covered it. I have a big scar here, and morning I was crying, ஐயோ எனக்கு இது இருக்கு. So it was like எல்லா கேர்ள்ஸ்க்கும் அது இருக்கும். பட் இன்னைக்கு வந்து நான் கிளம்பி வரேன், I have to go presentable எப்படியாச்சு. So I'm coming here, I'm sitting, and next I'll go to my work, I'll start doing my work. So that push should be there. But இதே நிஷாவை வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு ஒரு 20 இயர்ஸ் ஒரு when I was in my 20s or 19ல இருக்கும்போதுன்னா கண்டிப்பாக நான் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ இட் டெஃபினெட்லி கம்ஸ் ஃப்ரம் வித்தின் தான். ஓகே, ஸோ நம்ம கான்ஃபிடன்ஸ் உள்ளேருந்து தான் வரணுமே தவிர வெளியில் இருக்க அந்த ஒரு கலர்லையோ அழகு
விலகலையோ அதில் வந்து விஷயம் கிடையாது. கெரட்டின் ஆக்சுவலி கெரட்டின் ஹேர் கெரட்டின்ஸ் பண்ணும்போது கிட்னி டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ பார்க்குறோம். ஸோ அது நிஜமாலே உண்மையா மேம்? இல்லை. ஓகே. See, if you say inhalation-நால you have some issues with your lungs-னா will accept. பட் அது வந்து இன்ஹலேஷன் மூலிமா கிட்னி வரைக்கும் போகிறது. டீடாக்சிஃபிகேஷன் ஹேப்பன்ஸ் இன் த லிவர். கிட்னிக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் போகும், அவ்வளோதான். ஓகே. ஸோ கெரட்டினுக்கும் கிட்னி டேமேஜ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ஹேருக்கு எது பெஸ்ட் மேம்? போட்டாக்ஸ் ஆர் லைக் இப்போ வந்து கெரட்டின் இருக்குது, இல்லை ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறாங்க, ஸ்மூத்னிங் பண்ணுறாங்க, விச் இஸ் பெஸ்ட்? லைக் ஓகே கொஞ்சம் சேஃப், எதுவுமே ரொம்ப கெமிக்கலி ட்ரீட்டடும் போது கஷ்டம் தான், பட்னா இது பண்ணலாம் கொஞ்சம் சேஃப் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுங்கள்? எனிதிங் வித் ஃபார்மாலிடிஹைட் லெஸ் ஃபார்மாலிடிஹைட். யூ கேன் இப்போ உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டா ஒரு கெரட்டின் வேணும், லைக் போட்டோப்ளெக்ஸ், போட்டோலிஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி போகணும்னா வி கேன் கோ ஃப்ளோர் ஆக்டிவ், பிரசிலியன் ப்ளோ அவுட்லாம் வி பேண்ட் இன், like especially in my salon is banned. It's not நான் இருக்கிறதுனாலே certain brands are not allowed inside the salon. So formaldehyde inhalation, there are kids coming in, there are pregnant ladies coming in. So formaldehyde inhalation has too many things. அவங்களுக்கு கண்ணெரியும், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி ஃபார்மாலிடிஹைட் ஃப்ரீ நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா ஃபார்மாலிடிஹைட் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டனே ஆகாது முடி. அதே மாதிரி ஃபார்மாலிடிஹைட் ஃப்ரீன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கிளைகாக்சிலிக் ஆசிட் ஒன்று இருக்கும். அந்த ஆசிட் வில் that gas will provide formaldehyde. So either ways you will have formaldehyde. So வந்து அப்படி ஃப்ரீன்னு சொன்னால் அது உண்மை கிடையாது, பட் லெஸ்ஸராக இருக்கும். ஓகே, கம்மியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த கரெக்ட் வே? அண்ட் ஆல்சோ லைக் இப்போது நிறைய டைமில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த டைனால உங்களுக்கு ஸ்கின் கலர் மாறுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கரெக்ட் வே டு யூஸ் த ஹேர் டை ஏதாவது இருக்கா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிபிடி ஃப்ரீ, தட் இஸ் ஒன் திங். இன்னும் வந்து அமோனியா ஃப்ரீ. பிபிடி வில் காஸ் த பிக்மெண்டேஷன். ஸோ அதனால வந்து அமோனியா வில் காஸ் சர்டன் இரிட்டேஷன். ஸோ அதனால வில் ஆல்வேஸ் கோ வித் பிபிடி அண்ட் அமோனியா ஃப்ரீ ஹேர் டைஸ். சில பேருக்கு வந்து தெல் பி பிக்மெண்டேஷன் ஃப்ரம் ரைட் ஹியர் டு ஹியர் பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஹேர் டை. தெல் பி யூஸிங் சர்டன் ஓடிசி பிராண்ட்ஸ், லைக் கிடைக்கிற பிராண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பட் வி ஹாவ் குட் பிராண்ட்ஸ் வேர் இட் ஓன்ட் காஸ் பிக்மெண்டேஷன். அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்வேன்னா, முடிஞ்ச வரைக்கும் கேப் இட் நைஸ்லி. ஒன்று வந்த உடனே டோன்ட் அப்ளை இட். ஒரு அளவுக்கு கேப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஓகே, யூ கேன் யூஸ். பட் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் கான்ஸ்டன்ட்லி அண்ட் அது ஸ்கேல்ப், அது அந்த வீட்டில் பண்ணுறதுனால அது ஸ்கேல்பில் பட்டு, அது ட்ரிப் ஆகி இங்கெல்லாம் பட்டு, அதெல்லாம் டெஃபினெட்லி பிக்மெண்டேஷன் ஆகிடும். ஸோ காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வெரி காமன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கே இன்றைக்கி வந்து ஒரு ஒயிட் ஹேர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 30 தாண்டினால் 35 40 தான் வந்து முடி வந்து நிறைக்க ஆரம்பிக்கும். பட் இப்போலாம் ரொம்ப ஏர்லியராகவே முடி நிறைக்க ஆரம்பிச்சு சில குழந்தைங்களுக்கே என்னால் பார்க்க முடியுது. ஸோ அது எதனால நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, மெயின்லி ஸ்ட்ரெஸ் தான். பிகாஸ் ஒன்லி எதர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹெரிடிட்ரி, ரெண்டுத்தில் ஒன்று, ஆர் even deficiencies. மூணு தான் மெயின் ரீசன். their melanin pigment will be a bit down. So on the hair. So அதுலேயும் வந்து this, but there's nothing to do about it. நம்மளால வந்து if it is any deficiency in zinc, B12 அதெல்லாம் கொடுத்து we can correct it for a bit. But where people say இந்த மாதிரி இல்லை நீங்கள் இது போட்டிங்கன்னா வெள்ளையாயிடும், I mean கருப்பாயிடும் சொல்கிறதெல்லாம், it's not, no, it won't happen. ஸோ ஒயிட் ஹேரை ரிவர்ஸ் பண்ண முடியாது, வராமல் இருக்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் வந்த ஹேரை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஒயிட் ஹேரையே வந்து நீங்கள் மாற்றி கிரேவ் ஆக்கிடலாம், நீங்கள் பிளாக் ஆக்கிடலாம். அது எப்படி சொல்லுவாங்கன்னா கலர் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி ஆக்கிடலாம். For boys it's fine. Okay. For girls it's a bit difficult. Okay. So how you balance, ma'am? Like நீங்கள் ஒரு டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் அண்ட் ஒரு எஜுகேட்டர் அண்ட் ஒரு ஆண்டர்பிரினர், ஸோ இது எல்லாமே எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இவ்வளோ ரோல்ஸ் கஷ்டம்தான். பட் ஐ ப்ரையாரிட்டைஸ். So I have 2 kids at home, twins irukanga. So when I have to be a founder, I'll be a founder. When I have to be inside, I have to be at home, I'll be a mother, a daughter-in-law, a wife. ஸோ இது வந்து பேலன்ஸ் பண்ணுறதை விட அந்த டைமில் நம்ம எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், அந்த டைமில் நம்ம அங்கே இருந்தால் அது பெட்டராக இருக்கும்னு எது நம்ம தோணுது, அதுதான். ஸோ இதுக்கு எல்லாமே முடிஞ்ச விட பீயிங் அ ப்ராக்டிஷனர் இஸ் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் ஐ ஹவ் டு பி தேர் லைக் every time till my time gets over. So even if it's my own place, I make sure I stay till the last patient leaves. So enala vanda that ellana enak adu odite irukum. So the what we are prioritizing, so that is more important. Okay. So இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, ஸோ அவங்களே சலூனும் இருக்குது, அவங்க ஒரு சலூனும் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இட்ஸ் லைக் ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் மாதிரி, பிகாஸ் வி ஆர் சேஃப், ஒரு சேஃபான ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சலூனோட ஐடியா how you? Yeah. So saloon idea வந்து as
as I wanted to do everything under one roof. So நான் சின்ன வயசுலேருந்து I'm a very beauty conscious. ஏன்னா I was once bullied for my weight இருக்கட்டும், என்னோட கலராக இருக்கட்டும். So I was once bullied. So அதுக்கப்புறமா when I was thinking, okay, நம்ம வந்து அதை ஒன்று பண்ணாதெல்லாம், that all these happened. அப்போ when I thought, okay, when I took dermatology, I thought I shouldn't just start a clinic. I should do something which I will like. ஸோ எனக்கு பிடிச்சது வந்து எல்லாமே ஒரே இடத்துல. ஸோ ஃப்ரம் ஹேர் கெரட்டின், ஆஸ் யூ செட், கெரட்டினாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், நெயில்ஸாக இருக்கட்டும், லாஷஸாக இருக்கட்டும், ஈவன் ஐப்ரோஸாக இருக்கட்டும். நம்ம ஒரு இடத்துல எல்லாம் பண்ணிட்டு ஐப்ரோஸ்க்கு மட்டும் ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரு இடத்துல பேக்ட் பை சயின்ஸ். Because I am there, so it's backed by science. There's nothing to worry about. So even ஒரு சின்ன ஒரு reaction நடந்ததுனா கூட, if I'm there, I can just go treat it right away. இல்லைனா அதுக்கு ஒரு பெரிய, it's a big task. நீங்கள் முடிச்சு you have to go to a doctor and do things. So இது எல்லாமே வந்து ரொம்ப யோசிச்சு, ரொம்ப கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு நடுவில். லைக் எப்படி, how sterile your clinic will be because you are using color, you are using things like this. But yes, when you know நம்ம கோட்டுப்புறமா இருக்கட்டும், கேன்கே இருக்கட்டும், it will be two different things, and we properly use our biomedical waste proper license, everything is cut proper. So yes. Okay, nice. Actually கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ ரோல்ஸை நீங்கள் வந்து யூ ஆர் பேலன்சிங் அண்ட் ஆல்சோ யூ செட் யூ ஹேவ் கிட்ஸ், எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கிறது. பிகாஸ் இன்றைக்கி பீப்புள், எஸ்பெஷலி விமன், தே ஃபீல் லைக், ஓ நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், இல்லை நான் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் தி டோன்ட் ஸ்டார்ட். தே ஆல்வேஸ் ஃபீல் லைக், இல்லை இது சரியில்லை, அது சரியில்லை, ஏதோ ஒரு எக்ஸ்கியூசஸ், இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இவ்வளோ ரோல்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. எஸ், ஸோ இவ்வளோ ரோல்ஸ் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? ஓகே, ஐ வுட் சே ஜஸ்ட் ஓடிடுங்க, ஃபஸ்ட்டாக ஓடிடுங்க. பிகாஸ் there are too many line up happening behind you. So don't wait up. உங்களுக்கு வந்து if you wait, it's done. So don't wait. அப்படியே just run, it will happen. Definitely it will happen. See, I've only seen a business or anything which is any startups or anything which has crashed only because the founders failed to run it properly. So that is நம்ம வந்து, if it's a bad thing, it's a bad thing. If it's a loss, it's a loss. So அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு, when you run properly with consistency, confidence, everything, it will come into place. உங்கள் அட்வைஸ், லைக் ஒரு விமன் டாக்டர் ஆகணும், இல்லை ஒருத்தவங்க ஸ்கின் டெர்மட்டாலஜி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? நல்லா படிக்கணும். ஏன்னா வந்து ஒன் திங், ஆஸ் வி சே டெர்மட்டாலஜி, இப்போ வந்து எப்படின்னா டெர்மட்டாலஜினா அழகு மட்டும்தான் அப்படின்னு இப்போ கிடையாது. டெர்மட்டாலஜி இஸ் skin, hair, nails and STDs, அதாவது sexually transmitted diseases, which is very common we are seeing nowadays. So இது மூணுமே we study. We go to government hospitals, we study there. We go to leprosy clinics, we go to HIV clinics. So இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்கும், ஒரு பாயிலாக இருக்கும். அந்த பாயில் நம்மளுக்கு பாயிலாகவும் தெரியும், பட் இட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஃபியூமிங்கும் போது ஐ கேன் சென்ட் தம் ஃபார் serology. In your intimate part, if you have anything, they'll just treat it for fungus and முடிஞ்சிடும், அது அப்படியே முடிஞ்சிடும். அதை நம்ம ஸ்டெராய்ட் போட்டு அதை சரி பண்ணிடுவோம். அப்படி கிடையாது, டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ வில் ஹாவ் டு ட்ரீட் இட் ஃபார். அதுக்கப்புறம் they'll come into a full blown பேஷண்ட்டாக வரத்துக்கு முன்னாடி you have to treat all this. So being if நீங்கள் டெர்மட்டாலஜி பர்சியூ பண்ணுறீங்கன்னா, கிளினிக்கல் டெர்மட்டாலஜி இஸ் யோர் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன். யூ ஷுட் பி வெரி வெரி இதுவாக இருந்தால் தான் யூ கேன், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதே மாதிரி நான் செலிப்ரிட்டி மாதிரி இல்லை, நான் செலிப்ரிட்டி மாதிரி ஆகலை, இல்லை செலிப்ரிட்டி மாதிரி ஆகணும், இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் இல்லை. பிகாஸ் நீங்கள் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஆஸ் அ டர்மா. ஏன்னா செலிப்ரிட்டி மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கும்போது லைக் அந்த பொண்ணு கலராக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் சூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ப்ரெஷரும் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? You are born with one color. Your appa amma's in one color. You cannot become a European. You cannot become a white skin type. So வந்து அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பட் ஐ வுட் ரியலி லவ் a dusky nice skin. ஏன்னா எனக்கு வந்து இட்ஸ் வெரி ஈஸிலி ட்ரீட்டபிள் அண்ட் வெரி ப்ரிட்டி டு see. they'll be very glossy, ரொம்ப கிளாஸாக இருக்கும் அவங்க ஸ்கின்னு. ஃபேராக இருக்கிறது தாங்க ஆக்சுவலி கஷ்டம். அது ஆக்சுவலி நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இது டஸ்கி ஸ்கின் இஸ் பியூட்டிஃபுல் ஸ்கின் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்களே சொல்லும்போது அவங்களுக்கு மேபி அவங்க அதை பிலீவ் பண்ணுவாங்கன்னு
நான் நினைக்கிறேன். பிகாஸ் கலர் ஆகணுன்ற ப்ரெஷர் வந்து நிறைய பேருக்கு சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு அது ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் இன்னைக்கு ஸ்கூல்ஸில் இப்போ நீங்களே சொன்னீங்க லைக் சின்ன வயசில் நான் என்ன புல்லிங் அந்த இப்போ என்னோட கிட்ஸ்மே ஸ்கூலில் வந்து சம்டைம்ஸ் அவங்க சொல்லுவாங்க ஏமா நான் வந்து கலராக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் அது அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் சொன்னால் நான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் தான் நான் அந்த கொஸ்டின் கேட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட உடனே வந்து எஸ் சொன்னீங்க ஃபார் திஸ் ஷோ. அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய இன்சைட்ஸ் வந்து எங்களுக்காக யூ ஷேர்ட். நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for having me.